எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சேத்தனா டாரட் குயின் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துக்கான மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். கார்டோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு 1212 டைப் பண்ணுங்கள். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. ரெண்டும் கெட்ட மனநிலையில் இருக்கீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் தப்புன்ற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப விஷயத்தில் பயப்படுறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நான் தப்பு பண்ணிட்டேனோ, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கிறத நினச்சி பயப்படலாம். ஆனால் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்படாதீங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பாதி விஷயம் நீங்கள் ஏமாந்துருக்கீங்கன்ற உங்களுடைய பெயின் அதிகமாகுது. நான் இதை நினச்சேன், இது நடக்கலை, ஐயோ எனக்கு நடக்கலையே, என்னோடய நேரம் சரியில்லையா, அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த டைமில் தேவையில்லாத மனசங்கடங்கள், மனக்குழப்பங்கள், தேர்ட் பர்சன்னால் ஒருத்தர் சொல்கிற விஷயத்த போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறது, அது உங்கள் உடலுக்குமே பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுக்குவீங்கன்ற மாதிரி வந்திருக்கு இந்த வாரத்தில். நீங்கள் தொழில் ரீதியாகவுமே சரி, நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழிலுமே உங்களுக்கு இந்த வாரம் மந்தமான நிலையில் தான் போகும். ஏன்னா நீங்களே ஒரு கிளாரிட்டி இல்லைல்ல, அந்த சுச்சுவேஷன் பேஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க்குமே கொஞ்சம் டவுன் பொசிஷனில் தான் போகும். அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் ஸ்டேபிளாக இல்லை, குழப்பத்தில் இருக்கீங்க. உங்களோட டைம் சுச்சுவேஷனுமே கொஞ்சம் நல்லா இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அது கரெக்டான வழியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது இந்த வாரத்தில் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். ஆனால் சில ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் உங்களுக்கு, ஓகேவா? உங்களுக்கு தெரியும் இது நடக்கும், இது நடக்காதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எது நடக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனால் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டாம் இந்த வாரம், ஓகேங்களா? முடிஞ்ச அளவு நீங்கள் நவகிரகங்களுக்கு வழிபாடு செய்யுங்க. இல்லை பிரதோஷம் அன்னைக்கு சிவன் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கான தெளிவான ஒரு முடிவு நீங்களே எடுப்பீங்க. உங்களுடைய அப்கமிங் டேஸ் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுப்பாங்க. முடிஞ்சால் நீங்கள் டெய்லி ஓம் நம சிவாயின்ட்டு சேட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 108 டைம்ஸ் இல்லை 21 டைம்ஸ் நீங்கள் சேட் பண்ணுங்கள். மீனராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு இருப்பீங்க. உங்களுடைய அப்கமிங் டேஸ் இருக்கிற ஸ்ட்ரகிள் எல்லாமே ரிமூவ் ஆகும். இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம்